வணக்கம் உள்ளங்களே, நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ. ஒரு சில மாதங்களாக நாங்கள் எந்த விதமான வீடியோக்களையும் பதிவேற்றம் செய்யவில்லை. காரணம், எங்களுடைய ஐடியில் சிறு பிரச்சனை வந்துவிட்டது. டிக்டாக் ஐடியில் தற்பொழுது நான் இன்று பதிவேற்றும் ஐடியில் தான் இனி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பதிவேற்றம் செய்வேன். அதே நேரம் எங்களுடைய பழைய ஐடியும் ஒரு சில நாட்களில் எங்கள் கையில் கிடைத்துவிடும் என நம்புகின்றோம். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் அதிலும் எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். அதாவது, நாங்கள் இவ்வளோ நாளும் எங்களுடன் இருந்த உள்ளங்களுக்கு நாங்கள் எந்த விதமான வீடியோக்களையும் போடவில்லை. அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து எங்களுடன் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் இருக்கும் சொந்தங்கள் எங்களுடைய உள்ளங்கள் எடுத்து எங்களுடன் கதைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் தொடர்ச்சியான வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் நாங்கள் உதவி திட்டங்களும் மற்றும்படி எங்களுடைய காணொளிகளையும் பதிவிட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் மட்டுமல்ல, இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் இனி பார்வையிடலாம். அதே போன்று உதவி திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு பிளான் பண்ணியிருக்கின்றோம். அதே நேரம் இவ்வளவு ஒரு சில மாதங்களாக நாங்கள் வீடியோக்கள் போடாவிட்டாலும் எங்களால் முடிந்தளவு ஒரு சில உதவி திட்டங்களை நாங்கள் சிறு உதவி திட்டங்களை எங்களுடைய உள்ளங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு தான் இருந்தோம். அது சம்பந்தப்பட்ட உள்ளங்களுக்கு தெரியும். அதாவது, யாழ்ப்பாணத்தில் கைத்தறியிலிருந்து கனடா சென்ற ஒரு குடும்பத்திற்கு கனடாவில் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று இலங்கையிலிருந்து ஜெர்மன், பிரான்ஸ் சென்ற அங்கு தொழில் வாய்ப்பை பெற முடியாத இருந்த எங்களுடைய உள்ளங்களுக்கு அங்கு இருக்கும் எங்களுடைய உள்ளங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கும் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இப்படி எங்களால் முடிந்த சின்ன உதவிகளை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் தயவு செய்து எங்களை ஃபாலோ பண்ணி லைக் கொண்டு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் தொடர்ந்து எங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் செய்கிற ஃபாலோ அப் மற்றும் கமெண்ட் மற்றும் லைக் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதில் நீங்களும் ஒரு பங்கெடுத்து உதவி செய்ததாக கருதப்படும். எனவே இந்த உதவியை தொடர்ந்து செய்து எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குமாறு உங்களை தாளுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.